வணக்கம், நான் ஜெய் சித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். சூப்பரான கலக்கலான மண்பானையில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மீன் குழம்பு செஞ்ச அன்னைக்கு விட மறுநாள் வச்சுருந்து சாப்பிட்றது தாங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் இதை வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். 6 அல்லது 8 வரமிளகாய், 6 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு, வெந்தயம், 2 பட்டை, 4 லவங்கம், 4 ஸ்பூன் கொத்தமல்லி, பெரிய துண்டு இஞ்சி, 8 பல் பூண்டு, 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய். எல்லாத்தையும் வறுக்கிறதுக்காக நான் மண்பானையை அடுப்பில் வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே முதல்ல அரிசியை சேர்த்துக்கலாங்க. அரிசி நல்லா பொரியணும். பொரியறப்ப கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி லைட்டாக வறுபட்ட உடனே நம்ம ஒவ்வொன்றா எடுத்து வச்சுருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகாய், அடுத்து சோம்பு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, வெந்தயம், பட்டை கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. அடுப்பை சிம்லேயே வச்சா போதுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போயிருங்க. இப்போ இந்த மசாலா பொருட்களை வறுத்துட்டு கடைசியாக நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து மசாலா கலையோடு நல்லா வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஆறின உடனே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதே மண்பானையை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ 1 கப் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. செக்கு எண்ணெய்ங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு அவசியம் வெந்தயம் சேர்க்கணுங்க. அதுதான் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ சின்ன வெங்காயம் 1 கப்பு, 4 பச்சை மிளகாய் நீட்ட வாக்கில் இருக்கிறது, இதையும் சேர்த்துக்கிறேன். சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம், ஆனால் 3 பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். வெங்காயம் வதங்கின உடனே 2 பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா கலவையை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறதா இருந்தால் விட்டுக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் மண்பானையை மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா வேகட்டுங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் குழம்பு நல்லா வேகட்டுங்க, கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு.
ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் குழம்பு கூட சேர்த்துக்கிறேன். இப்போது கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நான் பாறை மீன் எடுத்துருக்குறேங்க. இந்த மீன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வாங்கினோம்னா அதில் இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சி குழம்புல எண்ணெயாக மிதக்குங்க. அதனால் இந்த பாறை மீன்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதான் வாங்குவோம் நாங்கள். மண்பானையில் செய்கிற மீன் குழம்பு 3 நாளைக்கு கூட வச்சுருந்து சாப்பிட்லாங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மீன் துண்டெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மீனை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. சீஃபுட்ஸ் எல்லாம் சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு இறக்கிடலாங்க. கலக்கிறப்ப மெதுவாக நிதானமாக கலக்கி விடணுங்க, இல்லைன்னா மீன் துண்டெல்லாம் உடஞ்சிரும். நான்வெஜ்லேயே சிக்கன் மட்டனை விட மீன் தாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் டீப் ஃப்ரை பண்ணுற ஃபிஷ்ஷை விட குழம்பு ஃபிஷ் தாங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடிக்கடி கூட சாப்பிட்லாங்க. குழம்பு பார்க்குறப்பவே சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த ஸ்டைல் மீன் குழம்பு செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க. இட்லி சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரமாதம் வந்திருக்கு பாருங்கள் மீன் குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.